ஷபீருக்கு முன்னாடி திரு மணிகண்டன், அண்ணாமலை அவர்களுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இதுல அண்ணாமலை பத்தியும் மரியாதைக்குரிய அமித்ஷா பத்தியும் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போறாங்க. அண்ணாமலை ஒரு அனுகூல சத்ருவா மாறிட்டார் பிஜேபிக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் என்னவோ ஒன்னா நினைச்சு பிடிக்க போய் அது எதுவோ ஒன்னா மாறி போய் தலைவர் அவர் என்ன சொல்றாரோ அதை அவர் சொல்றாரு சார். சார் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி தான் கூட்டணி தலைவர்னு சொல்றாரு, அதை ஏத்துக்கிறாரா? அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க கூட்டணி கட்சியுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சொல்லியிருந்தாருன்னா சார், கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டத்துக்கு தேசிய திராவிட மாப்பிள்ளை நயினா நாகேந்திரன் போய் நின்றார். இவர் போய் நின்று சார் சார் அவருக்கு ஒரு தனிப்பட்ட அஜெண்டா இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை அழிக்க வேண்டும், அதிமுகவை அழிக்க வேண்டும், அப்பதான் நம்மளை முன்னிலைப்படுத்த முடியும். ஒரு தனிப்பட்ட அஜெண்டா இருக்குது. பாஜக அவரை வகை தெரியாம அவரை வளர்த்தி விட்டுட்டு இப்ப அவரை வச்சுட்டு பெரிய சங்கடப்படுதுன்னு நினைக்கிறேன். அவரை தூக்கி அவர் இருக்கக்கூடிய கட்சிக்காக அவர் பேசுறாருன்னு நீங்க பாக்கலையா? அவர் கட்சிக்காக பேசுறாரு, அவங்க தலைவர் சொல்றதை திரும்ப சொல்றாரு. ஒரு முறை இல்ல 3 முறை சொல்லியிருக்காருன்னு மேற்கோள் காட்டுறாரு. அப்ப அதுதானே என் கருத்தா இருக்க முடியும்ன்றாரு. அவங்க தலைவர் சொன்னதை தனக்கு பிடித்த ஒரு இதை மட்டும் திருப்பி திருப்பி எங்க அமித்ஷா பாஸ் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. அமித்ஷா சொன்ன அத்தனையும் அவர் ஏத்துக்கிறாரு, அதுதான் கேள்வி. சார், அண்ணாமலைய தேர்தலுக்கு முன்னாடி நிச்சயமா பாஜக உரிய முறையில அவர் இதே மாதிரி தொடர்ந்து உளறி கொட்டிட்டு இருந்தாருன்னா இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய குந்தகத்தை விளைவிக்கும். நம்பர் 1, இந்த கூட்டணியை ஸ்தாபிச்சு அந்த கூட்டணியை விரும்பி உருவாக்கிய அமித்ஷா அவர்கள் ஒருவேளை இந்த புது பிளேயர் விஜய், சீமான் இவங்களா இருக்கிறதுனால அதிமுக வென்றாலும் தனித்து மெஜாரிட்டி வராதுங்கிற அடிப்படையில அவருக்கு கொஞ்சம் சின்ன ஒரு சந்தேகம் இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் கூட்டணி ஆச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை தயவு செய்து மரியாதை கட்சிகள் கூட்டணிக்கு வரணுங்கிறதுக்காக கூட்டணி ஆட்சின்னு தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டிய இடம் இருக்கு. அப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றது மூலமா இன்னும் மேலும் கட்சிகள் வரலாம். ஏன்னா வெளியில இருக்கிறவங்களும் அந்த டிமாண்ட் வைக்கிறாங்கல்ல, பாமக உள்ளிட்டவர்கள்லாம். சார், அதாவது இதுல முதல்ல அடிப்படை பிரச்சனை ஒண்ணு புரிஞ்சுக்கணும் கார்த்திகை செல்வன். இதை யாரும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க, நான் பேசுறேன். இப்படி வச்சுக்க, காங்கிரஸ் மத்தியில இப்ப ஆட்சியில இருக்குது. திமுக எதிர்கட்சியா இருந்ததுன்னா அவங்க அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க சார். இங்க எதிர்கட்சியா இருக்கிற திமுக மேல ஏறி நின்று, ஏன்னா உதாரணம் சொல்றேன், 1980 இந்திரா காந்தி இருந்தப்ப உனக்கு 117 எனக்கு 117 கருணாநிதி கொண்டு போய் மொத்தமா கொடுத்தாருல்ல. இவங்க இந்த 2011 திமுக ஆட்சியில இருக்கிறப்பையும் சிபிஐ வழக்கு 2G வழக்குலாம் இருந்ததுனால காங்கிரஸ் மத்தியில இருந்த அந்த நிர்பந்தத்தினால 63 சீட்டு அள்ளி கொடுத்தாங்கல்ல. அப்படியே ரிவர்ஸ்ல வரேன். 2019-21 இதே பாஜக ஆட்சியில இருந்து பழனிசாமி முதலமைச்சரா இருந்தாரு. ஆனா அவங்களோட நெருக்கடிக்கு பெரிய அளவுல அடிபடிஞ்சு கொடுக்க முடியல. ஆனா இன்னைக்கு பழனிசாமி ஆட்சியில இல்ல அப்படிங்கறது நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். இதுல என்னன்னா, மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற தேசிய கட்சிகள் இங்க எதிர்கட்சியா கூட கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பாங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த அழுத்தத்தையும் பக்காவா ஹேண்டில் பண்ணுவார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைங்க. அப்புறம் ஷியாம் சார் அன்னைக்கு கேட்டதுக்கு பதில் சொல்ல, அம்மாவை பழித்து பேசியதால் பேர் அண்ணாவை பழித்து பேசியதால் கூட்டணி விட்டு வெளியே வந்து ஆனா உண்மைக்கு சொன்னாங்களோ பொய்யா சொன்னாங்களோ அதிமுக ஒரு காரணத்தை சொன்னாங்க. அண்ணாவே ஒரு பூர்ஷ்வா, அண்ணா சாதி படிமானத்தை தூக்கி பிடிச்சவர். அண்ணா காலத்திலே திமுக ஒரு பூர்ஷ்வா கட்சியா தான் இருந்தது சண்முகம் சொல்லி இன்னைக்கு 10 நாள் ஆச்சுங்க. திமுக ஏங்க அப்படி வாயை மூடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பெருந்தலைவர் காமராஜரை பத்தி என்ன வார்த்தை பேசுறார். இந்த நான் உண்மையாலுமே வெள்ள சொக்கா போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், நான் படிச்சதுக்கு காரணம் என் அப்பச்சி காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜர் பேசியிருக்கிறாங்கன்னா அதை காங்கிரஸ்காரங்க கண்டனம் தெரிவிக்காம இருக்கிறாங்கன்னா அதை விட கேவலம் எதுவுமே கிடையாது. சரி, கண்டனம் நிறைய தெரிவிச்சிருக்காங்களே, கண்டனம் தெரிவிக்கலன்னு யாரும் சொன்னாங்க? காங்கிரஸ் கட்சி கண்டிச்சிருக்குது. இப்போ அதுக்கு இவரும் செல்வ பெருந்தகை கண்டிச்சாரே சார். ஜோதிமணி கண்டிச்சாங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க, மற்றவர்களும் பேசியிருக்காங்க, மாணிக்கம் பேசியிருக்காரு. சார் இன்னும் ஒரு விஷயம், கண்டனம்லாம் பேச்சு அளவுல தோழமை கூட்டுதல் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர்ந்து நிக்கிறானா அதுக்கு அடிப்படை காரணம் ராஜாஜி காமராஜர் அப்படிங்கறத அப்படியே வரலாற்றுல மூடி மறைச்சிட்டு புதுசா மத்தது கொண்டு போறாங்க. அதுக்கு வரல சார். சார், பாஜகவோட ஒரு கம்ஃபர்ட்டா தான் சார் இருக்க. மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கிற பிஜேபி கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்குது. அது அப்படியே மெதுவா தட்ட வேண்டிய இடத்துல ஒரு தட்டி வச்சிட்டு இருக்கிறாரு. பாஜக கூட்டணியை மறுபரிசீலனை பண்ண அதிமுகவோட நம்பகத்தன்மை போடும். நிச்சயமா அந்த வேலையை அவர் செய்ய மாட்டாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிடுறேன் சார். அப்படி என்ன சார் ஆப்ஷன் இருக்கும்? பிஜேபி வேண்டாம்னா விஜய் நம்பி உட்கார்ந்துட்டோம்னா அவரு 118 218 கேக்குறாரு. எப்படி சார் அவர் நம்பி கூட்டணி அமைக்க முடியும்? உண்மையாலுமே விடுதலை சிறுத்தைகள் சொல்றாங்க, அதான் டெஸ்பரேஷன் சொல்றாங்க. பிரம்மாண்ட கட்சி இதெல்லாம் சொல்றதுல அதான் திரு ஷபீரோ அல்லது திரு அரவிந்தோ அதை சொல்றாங்க, டெஸ்பரேட்டா இருக்கிறாரு. இருக்கிறதுல ஒரு நல்லதை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். பாஜகவோட ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சார் 2021.
பெருந்தோல்வி ஒண்ணு தோத்து போயிடலையே. அதே பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவோட சேர்ந்து பெருந்தோல்வி. சட்டமன்ற தேர்தல் வெறும் 3% ஓட்டுல தானே தோத்து போனார். பாஜக ஒரு சுமை, பாஜக ஆக்டோபஸ் இவங்க கிளப்பிடுறாங்க. அதே மாதிரி பழனிசாமி கவலை, அதிமுக தொண்டர்களுக்கு கவலை, திமுக முதலுக்கு நீர் வெடிக்குது, நீருக்கு நீர் வெடிக்குது. அதுக்கு ஓகே பேசுவோம்.